வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த பிகினர் சீரீஸ்ல லெசன் 27 நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். பி, பீயிங் அண்ட் பீன். பொதுவா இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களுக்கு ஒரு அப்சஷனா இல்ல பயமா தெரியாது. ஆனா அடிக்கடி டவுட் கேட்கிற ஒரு விஷயம் இந்த பி, பீயிங் அண்ட் பீன்ல தான். இது மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த பி அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் சப்ஜெக்ட் இல்லாதப்போ நம்ம எதை யூஸ் பண்ணுறது? அப்போ தான் நாம் இந்த பீன்ற பேசிக் வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆம், இஸ், வாஸ், வேர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாத இடங்கள்லையும் நம்ம இந்த பீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி இடங்கள்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த பீங்கிற வார்த்தைக்கு இரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம வந்து ஆர்டர் போடுவோம், ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயத்திலலாம் நீ இப்படி இரு, கவனமா இரு, கொஞ்சம் சந்தோஷமா இரு, கேர்ஃபுல்லா இரு, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம நீ அப்படிங்கிற வார்த்தையை டைரக்டா யூஸ் பண்ணாம நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாத இடங்கள்ல நம்ம பீன்ற வார்த்தையை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவா பி பக்கத்துல அட்ஜெக்டிவ் வரும். அப்படி இல்லைன்னா பி பிளஸ் ஒரு ஆர்டிகிள் அண்ட் த பிளஸ் நவுன் இந்த ஃபார்மேட்ல வரும். இப்படிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆப்போசிட்டா இப்படி இருன்னு சொல்றோம், இப்படி இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பி அப்படி நாம யூஸ் பண்ணுவோம். இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் லெசனா நாம வந்து 2 வேர்ட் சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நீங்க இந்த லெசனையும் யூஸ் பண்ணி நீங்க நிறைய சின்ன சின்ன சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது நீங்க அட்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத உங்க மைண்ட்ல வந்து செட் பண்றதுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அட்ஜெக்டிவ் அப்படி நான் வந்து செட் பண்ணணும், அப்படி நான் கத்துக்கணும் அப்படின்னா, அட்ஜெக்டிவ்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்மட் இருக்கு. அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்க மைண்ட்ல வந்து நல்லா சேவ் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்றோம். இப்போ இரு அண்ட் இருக்காத இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போறோம். எப்படியெல்லாம் சொல்லுவோம்? இங்க வந்து சில சாம்பிள் இருக்கு. பட் நீங்க இன்னும் கூட நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. கவனமா இரு, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னே சொல்லுவோம். பி கேர்ஃபுல். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருமா அப்படி சொல்லுவோம். பி ஸ்ட்ரிக்ட். ஒரு டீச்சர்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பி ஸ்ட்ரிக்ட். அதே சமயத்துல கைண்டாவும் இருக்கணும். அன்பா இரு. பி கைண்ட். நேரம் தவறாம இரு. பி பங்க்சுவல். கொஞ்சம் மெச்சூரா இரு. பி மெச்சூர். மரியாதையா இரு. பி ரெஸ்பெக்ட்ஃபுல். இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பி பிளஸ் அட்ஜெக்டிவ் சொன்னோம் இல்லையா? இன்னும் கூட கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ் சொல்லலாம். உங்க பெற்றோருக்கு ஆதரவா இரு. சப்போர்ட்டிவா இரு. பி சப்போர்ட்டிவ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். பி சப்போர்ட்டிவ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். காலைல 7 மணிக்கெல்லாம் ரெடியா இரு. பி ரெடி அட் 7 AM. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்ததா இன்னொரு ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா? பி பிளஸ் ஆர்டிகிள், அட்ஜெக்டிவ், நவுன், இல்லைன்னா பி பிளஸ் ஆர்டிகிள் பிளஸ் நவுன் இந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப காமனா சொல்ற ஒரு சென்டென்ஸ், பி அ குட் பாய். பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம், ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா நல்ல பிள்ளையாரு அப்படி சொல்லுவோம். பி அ குட் பாய் அப்படி சொல்லுவோம். ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக இரு. பி அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுவோம், ஒரு நல்ல டெடிகேட்டட் ஸ்டூடெண்டா இருப்பா. பி அ டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட். நல்ல டிலிஜென்டா ஒர்க் பண்ணுங்க, விடாமுயற்சியோட கரெக்டா அந்த வேலையை பண்ணுங்க அப்படி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? பி அ டிலிஜென்ட் ஒர்க்கர். இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இதுலயும் அட்ஜெக்டிவ் எங்க வருதுன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நவுனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவ். இப்போ ஆப்போசிட்டா சொல்ல போறோம். டோன்ட் பி. இப்படி எல்லாம் இருக்காத. எப்ப ரூடா இருக்காத. டோன்ட் பி ரூட். லேட்டா வராத, தாமதிக்காத. டோன்ட் பி லேட். முட்டாள்தனமா பண்ணாத. டோன்ட் பி சிலி அப்படி சொல்லுவோம். வருத்தப்படாத. இப்போ வந்து யாராவது சாரி சொன்னாங்கன்னா நம்ம சொல்லுவோம், டோன்ட் பி சாரி. நீ சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம், நீ ஒன்றும் வருத்தப்படாத. டோன்ட் பி சாரி அப்படி சொல்லுவோம். பயப்படாத. டோன்ட் பி ஸ்கேட். பீதி அடையாத. டோன்ட் பி பேனிக்ட். இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பியை வேற எங்க யூஸ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், சப்ஜெக்ட் எதுவுமே இல்லாதப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம பீன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சொன்னோம். இப்போ அதே மாதிரி சில இடங்கள்ல நம்ம வந்து பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பையோ, கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பையோ, பாஸ்ட் பார்ட்டிசிபிளையோ அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம இந்த am, is, are, was, were இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பேசிக் வார்த்தை இந்த பி, இதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். எங்க அப்படின்னா இந்த டூ பக்கத்தில், இன்ஃபினிட் டூ பக்கத்தில் நம்ம பேசிக் ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஐ வாண்ட் டு கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், டூ பக்கத்தில் கம்முன்னு தான் சொல்லணும். ஐ வாண்டட் டு கேம் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ டூ பக்கத்தில் எப்போவுமே பேசிக் ஃபார்ம் தான் அப்படின்றதுனால அங்கே நம்ம 2+b அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாடல்ஸ் இருக்கு இல்லையா, வில், வுட், கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட் இந்த மாதிரி வார்த்தைகள் பக்கத்துலையும் நாம பேசிக் வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பேசிக் வேர்டுன்றதுனால பியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1-2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா இதெல்லாம் பெரிய டாபிக்ஸ். ஸோ அதனால சாம்பிள்ஸ் மட்டும் சிலது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐன்றதுனால ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த ஆம் கூட ஒரு பி வேர்ப் தான். பட் இதையே நான் ஒரு டீச்சரா இருக்க நினைக்கிறேன், ஒரு டீச்சர் ஆக நினைக்கிறேன், ஆசைப்படுறேன் அப்படி சொல்றதா இருந்தா ஐ வாண்ட் டு அப்படி சொல்றோம். இந்த டூ பக்கத்துல பேசிக் வேர்டை தான் போடணும் இல்லையா. ஸோ அதனால ஐ வாண்ட் டு பி அ டீச்சர், ஐ வாண்ட் டு பி அ டீச்சர். இப்போ அதே மாதிரி நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன், ஃபியூச்சர்ல நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். ஃபியூச்சர்ன்றதுனால ஐ வில், வில் பக்கத்துல இருங்கிற வார்த்தைக்கு நாம ஐன்னு வந்துட்டதுனால ஆம் போட முடியாது. ஸோ வில் பக்கத்துல எல்லாம் நம்ம பேசிக் வேர்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் பி அ டீச்சர். உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, சப்ஜெக்டை பத்தின நல்ல டீடைல்டு நாலேஜ் இருக்கு, இன்டெப்த் நாலேஜ் இருக்கு, நீ ஒரு டீச்சர் ஆகலாம், யூ கேன் பி அ டீச்சர். ஸோ கேன் பக்கத்துலையும் பாருங்க பீன் தான் போடுவோம். யூ கேன் பி அ டீச்சர் இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பி எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது பீயிங். பீயிங் ஐஎன்ஜியை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இது ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னாலே நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், டெம்பரரியா, அப்போதைக்கு தற்காலிகமா நடக்கிற இடங்கள்ல தான் நாம கண்டினியூஸ் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நாம டெம்பரரியா நடக்கிற விஷயங்கள்னு சொல்றப்ப மற்ற வேர்ப்ஸ்க்கு, இப்போ இப்போதைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் கோயிங், இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ரீடிங், ஐ எம் ஸ்டடியிங் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஆக்ஷன் இல்லை, நம்ம பி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸோட தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த இடத்துல நாம டெம்பரரி பிஹேவியர் பத்தி பேச போறோம். இப்போதைக்கும் அப்படி இருக்கான் அப்படி சொல்றதுக்கு தான் நாம பீயிங்கை யூஸ் பண்ண போறோம். பொதுவாக அவங்க எப்பவுமே ரொம்ப கைண்டானவங்க, அது அவங்களுடைய நேச்சர் அப்படின்னா யூஆர் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நீ வந்து எப்பவுமே ரொம்ப கைண்டானவ, யூஆர் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து அவங்கள நம்மள அப்ரிஷியேட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம பீயிங்கை யூஸ் பண்ண போகிறோம். பாரு நீ அந்த பிச்சைக்காரர்கிட்ட இன்னைக்கு ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்களோட பிஹேவியர் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி யூ ஆர் பீயிங் கைண்ட் டு த பெக்கர், யூ ஆர் பீயிங் கைண்ட் டு த பெக்கர் அப்படி நம்ம சொல்கிறோம். பாரு என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் எப்பவுமே பொறுமையா இருக்கிறத பத்தி நான் பேசல, இப்போ நீ பேசினாலும் இப்போ நான் வந்து பொறுமையா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ எம் பீயிங் பேஷண்ட் ரைட் நவ், இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது அப்படி திட்டுவோம் இல்லையா. ஐ எம் பீயிங் பேஷண்ட் ரைட் நவ், நான் இப்போ நோயாளியா இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல பேஷண்ட் வந்து பொறுமை அப்படி சொல்றோம். ஏன்னா அவன் ரொம்ப திமிரா நடந்துக்கிறான், ஒருத்தவங்க பர்டிகுலர் சுச்சுவேஷன் நடந்துக்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அவன் ரொம்ப திமிரா நடந்துக்கிறான். ஹி இஸ் பீயிங் அரகண்ட், he is being arrogant. இப்போ he is going, she is reading அதோட சேர்த்து இதை கம்பேர் பண்ணி பாருங்க. he is being, இப்போ இந்த சமயத்துல அவன் பண்ணிட்டு இருக்கான், இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு தான் he is being arrogant அப்படி சொல்றோம். இப்போ பாஸ்ட்ல சொல்ல போறோம். I was going, I was sleeping. அந்த மாதிரி நேத்து நான் கொஞ்சம் சுயநலமா பிஹேவ் பண்ணிட்டேன், அதுக்காக சாரி அப்படி நம்ம சொல்ல போறோம். செல்ஃபிஷா இருந்துட்டேன், அந்த சுச்சுவேஷன்ல நான் இருந்தது கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டேன், சாரி அப்படி சொல்ல போறோம். ஸோ பிஹேவியர். I'm sorry, I was being selfish yesterday. I'm sorry, I was being selfish yesterday. நீங்க இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்த்துட்டே வரலாம். பீயிங் கைண்ட், பீயிங் பேஷண்ட், பீயிங் செல்ஃபிஷ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பீயிங் பக்கத்தில் நம்ம அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததா பீயிங்கோடைய இன்னொரு யூசேஜ்,
இந்த பீயிங்க நம்ம வந்து ஜெரண்டா யூஸ் பண்ணுவோம். ஜெரண்ட் அப்படின்றது என்னன்னா, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்றது. பட் அது வந்து கன்டினியூஸ் ஃபார்ம் இல்ல. அத வந்து ஒரு நவுனாவே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், படிப்பது அதுதான் என்னுடைய ஹாபி. ரீடிங் இஸ் மை ஹாபி. ஸோ இந்த மாதிரி நவுனா ஒரு சப்ஜெக்டாவே கூட அது வரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றத தான் நம்ம வந்து ஜெரண்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பி கூடயும் ஐஎன்ஜி சேர்த்து ஒரு ஜெரண்டா பீயிங் அப்படி யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருப்பது, இருப்பதால் இந்த மாதிரி அர்த்தங்கள்ல தான் இதை யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். கேப்டனாக இருப்பது ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு டீமோடைய கேப்டனாக இருப்பது அப்படி சொல்லலாமே. ஸோ ஒரு கேப்டனாக பீயிங் அ கேப்டன் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் இந்த இடத்துல கேப்டன் சொல்லணும், பீயிங் கேப்டன் சொல்லக்கூடாது? சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீயிங் பிளஸ் அட்ஜெக்டிவ். நவுன் ஏதாவது போடணுமானா முன்னாடி ஆர்டிகல் போடணும். பீயிங் அ கேப்டன் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க. மேனேஜர் சொல்றாரு, பாருப்பா நம்ம பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கரெக்டா பங்க்சுவலா இருக்கணும். சொன்ன நேரத்துல வேலையை முடிக்கணும், கரெக்டா ஆஃபீஸ்க்கு டைம்க்கு இருக்கணும், ஆன் டைம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சரியான நேரத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு கோவம் வந்துடும், பார்த்துக்கோ. எப்படி சொல்றாரு? பீயிங் பங்க்சுவல் இஸ் க்ரூஷியல். பீயிங் பங்க்சுவல் இஸ் க்ரூஷியல். ரொம்ப முக்கியம் அது. இல்லைன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நீ தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லாம க்ரூஷியல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். இப்போ இந்த பீயிங் வந்து இன்னொரு விதமா சொல்ல போறோம். அதாவது இருப்பதுன்னு சொன்னோம். இப்போ வந்து இருப்பதால் அப்படி வச்சு சொல்ல போறோம். நான் இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருப்பதால் நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்றோம். நீ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருப்பதால் நீ வந்து நிறைய ஜாப் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். அப்பதான் உனக்கு ஜாப் கிடைக்கும். பீயிங் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், you need to develop job-oriented skills. Being a final year student, you need to develop job-oriented skills. இப்போ being வந்து யூஸ் பண்ற மூன்றாவது இடம். passive voiceல யூஸ் பண்ணுவோம். இந்த பிகினர் சீரீஸ்ல நம்ம வந்து passive voice பத்தி நம்ம இன்னும் பேசல. பட் passive voiceக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம வந்து நிறைய கன்ஃபியூஷன் எங்க வரும் அப்படின்னா, நம்ம வந்து passive voice-அ நம்ம வந்து ஸ்கூல்ல கத்துக்கிற மாதிரி எந்த டென்ஸை என்ன மாதிரி passive voiceல சொல்றப்ப எப்படி சொல்லணும் அப்படி நம்ம நிறைய கத்துக்கிறோம். ஆனா ரியல் லைஃப்ல passive voiceல எப்ப பேசணும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா கத்துக்கல. நம்ம அதை பத்தி ஒரு வீடியோல கத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நாம பீயிங் அ passive voiceல யூஸ் பண்றது எப்படி அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்களானா இதுவும் டெம்பரரி ஆக்ஷன். இப்போ இந்த செகண்ட் நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி இல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் இல்லையா? அந்த விஷயம் நடந்தப்போ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை பத்தி பேசுறப்போ நாம இதே மாதிரி சொல்லுவோம். பீயிங்க சேர்த்து சொல்லுவோம். இப்போ நீங்க போறீங்க. உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அத சொல்றீங்க. இப்ப யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. இப்போ இங்கிலீஷ்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, யாரோ யாருன்னு தெரியாதப்போ, இல்ல யாருங்கிறது முக்கியம் இல்லாதப்போ, அத வந்து நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுவோம். இத வந்து தமிழ்ல நான் பின்தொடரப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம். பட் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் யாரோ அப்படிங்கிறத பத்தியெல்லாம் மேட்டர் கிடையாது. என்ன ஃபாலோ பண்றது தான் அங்க முக்கியம். யாரோ ஃபாலோ பண்றாங்க அதுதான் முக்கியமான விஷயம். அதை தான் நான் தெரியப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் பீயிங் ஃபாலோட். ஐ ஆம் பீயிங் ஃபாலோட். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். Your applications are being processed. Your application is being processed. It is being processed. இப்பதான் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பரிசீலனை பண்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டெம்பரரியா இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் ஆன்கோயிங். அதனாலதான் இஸ் பக்கத்துல கண்டினியூஸ் ஃபார்ம்ல பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க. எல்லாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு போடுறாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. சாப்பாடு பரிமாறப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் மேட்ரு இல்லையா? ஃபுட் இஸ் பீயிங் சர்வ்ட். உணவு பரிமாறப்படுகிறது. ஃபுட் இஸ் பீயிங் சர்வ்ட். இப்போ நாம பார்க்க போறது பீன். இந்த பீன் பி பார்த்தோம். பீயிங் பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னோம். இந்த பீன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். எப்படி நம்ம சி, சா, சீன் அப்படின்றது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் சீன் சொல்றோம். அதே மாதிரி தான்
தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb be வந்து been. இதை பொதுவா நம்ம எப்பவுமே இந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா have, has and had. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அப்படிதான். have, has and hadக்கு அப்புறம் நம்ம வந்து be உடைய தேர்ட் ஃபார்ம் been அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று அட்ஜெக்டிவ் வரும், இல்லை வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எங்க இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். ஒரு விஷயம் இப்போ இந்த செகண்ட் நடக்குது அதை மட்டும் சொல்றதா இருந்தால் நம்ம சிம்பிளாக கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லிடலாம். பட் இது வந்து அப்போ ஆரம்பிச்சு அப்பையிலேருந்து நடந்துட்டு இருக்கு, 4 நாளாக நடக்குது, 2 மணி நேரமாக நடக்குது, திங்கக்கிழமையிலேருந்து நடக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்பயும் அதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இங்க இருக்கா, அவ இங்க இருக்கா, அவ்வளவுதான். எப்பயிலேருந்து இருக்கா அதெல்லாம் நம்ம சொல்லல. அவ இங்க இருக்கா, அவ எங்க அப்படின்னு கேட்டா அது இங்கதான் இருக்கா, ஷி இஸ் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் இதையே அவ நாள் முழுக்க இங்கதான் இருக்கா, காலையிலேருந்து இங்கதான் இருக்கா அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அவ இப்ப இந்த செகண்ட் மட்டும் இல்ல, ரொம்ப நேரமாவே இங்கதான் இருக்கா, அதையும் நம்ம சேர்த்து சொல்றோம். அப்ப ஷி ஹாஸ் பீன் ஹியர் ஆல் டே. இந்த இடத்துல பாத்தீங்களான்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். பொதுவாக ஷீக்கு ஏற்ற வேர்டு வந்து ஹேஸு. தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் ஹேஸுக்கு பின்னாடி யூஸ் பண்ணணும். அதனால பீக்கு அப்புறம் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷி ஹாஸ் பீன் ஹியர் ஆல் டே. இப்போ ஒருத்தர் அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்காரா? இல்லை, ஹி இஸ் ஆப்சென்ட் டுடே அப்படி நம்ம சொல்லிடலாம். இன்னைக்கு அவர் வரல அப்படின்னு மட்டும் சொல்றதா இருந்தால் ஹி இஸ் ஆப்சென்ட் டுடே. இல்லை அவர் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்ச நாளாவே வர்றதில்லை அப்படி நம்ம மீன் பண்ணணும். அதுக்கு தான் நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வேர்போட கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லையே அப்படின்னா இந்த இடத்துல வேர்பே இல்லை. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது வந்து அட்ஜெக்டிவ். அப்சென்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஹி ஹாஸ் பீன் ஆப்சென்ட் டியூ டு இல்னஸ். ஹி ஹாஸ் பீன் ஆப்சென்ட் டியூ டு இல்னஸ். ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றோம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார். ஸோ ஒரு பீரியடையே நம்ம சொல்றோம் இல்லையா? He had been supportive throughout this project. He had been supportive throughout this project. பிள்ளைங்களாம் எங்க? அவங்க மத்தியானத்துலேருந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பையிலேருந்து தூங்கிட்டு இருக்காங்க. They have been. தேக்கு வந்து have, அதுக்கு பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம்னு பீன் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து வேற வேர்பு அட்ஜெக்டிவ் இல்லை, தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால தூங்குறதுன்றதுனால ஸ்லீப்போடைய கண்டினியூஸ் ஃபார்ம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அட்ஜெக்டிவ் வந்துச்சு இத்தனை எக்ஸாம்பிள்ஸில். இப்போ நம்ம வந்து வேர்பு இருக்கிறதுனால கண்டினியூஸ் ஃபார்மில் தே ஹாவ் பின் ஸ்லீப்பிங் சின்ஸ் திஸ் ஆஃப்டர்நூன். அதே மாதிரி அவ 10 நாளா டைஃபாய்டால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஷி ஹாஸ் பின் சஃபரிங் ஃப்ரம் டைஃபாய்ட் ஃபார் த பாஸ்ட் 10 days. எந்த இடத்துலையும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு வேர்ப் வர்றதுனால சஃபரிங் அப்படின்னு கண்டினியூஸ் ஃபார்ம்ல ஹாஸ் பீன் பக்கத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். She has been suffering from typhoid for the past 10 days. So இந்த வீடியோல நாம be, being and been இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல குறிப்பா பீயிங் உடைய யூசேஜை பத்தி நம்ம ஒரு டீடைல்டு வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.